எதிர்பார்த்து வர மாதிரி புறப்படு உள்ள போய் காட்டி போடி ஓட்டா சொல்லும்படியான அநேக மலர்களை கொட்டி ஆடி வதங்குவீர்கள் என்று என்ன சமாச்சாரம் ராஜமார்களை விடுத்து அடுத்த காரணம் யாருன்னு கேட்கிறேன். கேட்டால் உன் மனசுல ஏதாவது சங்கடப்படுவாங்க. உங்கள் வார்த்தைக்கு மறுவார்த்தை கிடையாதுங்க. உங்கள் இஷ்டமே எனக்கு பாக்கியம். அப்படி திருமணம் ஆகி நமக்கு பிற்காலத்திலே இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு புத்திர வாக்கியம்
முடியாது. அதனால நான் இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போறேன். இதுக்காலம் வரைக்கும் ஆமா, உங்களுக்கு நான் ஒரு குழந்தையாகும், ஆமா, எனக்கு நீங்கள் ஒரு குழந்தையாக இருந்து பாவித்து வருகிறோம். ஆமா, அதனால இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? அதனால அந்த ஆண்டவன் கையில நம்ம குலதேவதையா இருக்கும்படியான தாண்டவராய சாமியை ஆமாங்க. அம்மா பண்ணி எல்லா நாடு நகரம் அனைத்தும் ஆண்டு விட்டோம். ஆமா, முக்கியம் பிள்ளை இல்லாமல் இருந்தா ஆமா சொல்லுவாங்க. சொத்து சம்பாதிச்சு விடலாம், சுகம் சம்பாதிச்சு விடலாம், அண்ணன் நம்பி கூட சம்பாதிச்சு விடலாம். குழந்தை இல்லாத வீடு புல், அதாவது சுடுகாட்டுக்கு சமம். வேல்வாடு சுடுகாடு மேல நீங்க போவ தெருவு மேல வெள்ளை பெற்றுரும். அது என்ன பண்ணும், 1008 குடிக்காரனா இருப்பான், வேப்ப மூச்சியும் மூக்கத்துல தொடப்பு மூச்சி போட்டுருக்கோம். அது பாரு, நீ கொஞ்சம் பார்த்து என் போறா பாரு, இனிமே கள்ளி காட்ட ஆரம்பினா ஒரு பெத்தனாய்க்கு முன்னாடியா புள்ள இல்லாத மலடி போராடியா அவன் முகத்துல முடிக்க கூடாது, அவர் கையால சாப்பிட கூடாது. அந்த மாதிரி புள்ள இல்லாத கூடாது. அப்படி இன்னைக்கு நான் கேட்ட வரம் கிடைக்கவில்லை என்றால் அங்கே மறந்து விடுது. ஆமாங்க, இதுதான் உண்மை. நான் சென்று வருகிறேன். அப்படியா? மக்களுக்கெல்லாம் அவர்களுக்கு பரிபாலனம் செய்து தலைவராயிருக்கும்படியான மக்கள் பரிபாலனம் செய்யும்படியாக
ஆமா மும்மாரி பெய்யுது கொடுப்பான் சிறந்த சீர்த்தம் மகத்தி ஆஹா வாங்க பெருமதிகள் நீங்க செல்பம் நிரம்பியோ எம்பாவா ஆஹா தாயாட்டு மக்கள் வாழும்படியான தாயாட்டு செல்வங்கள் வாழும்படியான இதோ எங்களை பெற்றெடுத்த ஆஹா வாழும்படியான எங்களோடு பிறந்த சகோதரர்கள் வாழும்படியான எங்களோடு பிறந்த கற்பிலே சிறந்த சகோதரர்கள் வாழும்படியான கிராமத்திலே குடிக்கொண்டிருக்கும் அந்த உலகளோர் துணையாருடைய கும்பாபிஷேகத்தை முடித்து இன்று 5வது நாள் உற்சவம். ஆமா 5வது உபயம். இந்த 5வது நாள் உற்சவத்தை இதோ 17 பிள்ளைகள் இந்த 17 பிள்ளைகளோடு மதிப்புக்குரிய சிவகத்தின் நாடக சபாவின் சிவகத்தின் நாடக சபாவின் தலைவராக இருக்க முடியாது காலம் என்ற பிள்ளை சிவலிங்கம் அவர்கள் ஒரு 17 பிள்ளைகள் அப்பாவுக்கு உத்தரவாதம் செய்து அப்பாவை பிரார்த்தனை நடத்தப்படுகிறார். அடியேற்கும் அடியேன் சார்ந்தவர் பட்டிப்பித அமரமும் மரபாலயம் இதோ அடியேற்காக அம்பன் பிடிக்க வணக்கம் இதோ
பிள்ளை இல்லாத காரணத்தாலே அவனே என்பதை விட என் குலதேவதையா இருக்கும்படியான தாண்டவராஜ சுவாமி உங்களிடத்தில் அவன் கேட்க வந்தாயா? என்ன காரணம்? ஆமா, பிள்ளை இல்லைங்களா? ஆமா ஆமா ஆமா. செல்வங்கள் ஐயா எனக்கு செல்வம் வேண்டும் எனக்கு பிள்ளைதான் வேண்டும். செல்வம் தான் அனுபவம் வேண்டாம். அவருக்கு குழந்தை போலமா இன்னுமா குழந்தை போடுறது உனக்கு தெம்பு இல்லையா? என்ன ஊர்ல நிக்கிறான் பாஜா, அவன் முன்னாடி குழந்தை கொடுப்பியா? என்ன அதான் செல்வம் வேணாமா? செல்வன் குழந்தை அவர் அணைய கொடுக்க முடியாது. அவர் கொண்டாடி நீ குடிப்பாரு அது போதும் கொடுங்க. என்ன கொடுக்கும் போதே தெரியுமா? சரி, எங்க ஆயா ஓட்டுறதுக்கா அவனுக்கு சட்டை உனக்கு கூட பஞ்சாச்சாரம். எங்க ஆயாவுக்கு சாக்கிட்டு போட மாட்டான். மழை வரும் நஞ்சு பாட்டுலாம் போய் 10 வருஷம் ஆகுது. அப்பா புள்ள கொஞ்சம் சின்னதான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? புள்ள நீங்க அம்மா, நமது குலதேவதையா இருக்கக்கூடிய தாண்டவராஜ சாமி இடத்திலே சென்று கடும் தவம் செய்தார். அப்படி செய்த நேரத்தில் அவரோ மனம் இறங்கி எனக்கு அவர் என்ன கேட்டார் என்றால், உனக்கு செல்வம் வேண்டுமா? செல்வன் வேண்டுமா? செல்வன் வேண்டுமா? செல்வன் என்றால் பிள்ளை. எனக்கு செல்வம் வேண்டாம். எனக்கு செல்வம் என்பது நான் எல்லாத்தையும் அனுபவிச்சேன். எனக்கு பிள்ளை பாக்கியம் என்பதுதான் கிடையாது. எனக்கு செல்வம் தான் வேண்டும். அப்படி என்று வரம் பெற்றேன். இவரால முடியாதா? வேற உங்களை சிந்துவாங்க போவாங்க. அவன் என்ன பண்றான்? அவர் கொடுத்ததா பஞ்சாட்சரம். ஆமா, அந்த பஞ்சாட்சரத்தை அதாவது திருநீரை இந்த பசும்பாலிலே கொடுத்தால் உனக்கு புத்திர வாக்கியம் என்பது இருக்கும். இதை அறிந்து விட்டு பஞ்சனைக்கு வா. ஊர்ல கறிவடை போடுறாங்க, ரத்தம் போடுறாங்க, சாப்பிடாது. என்ன சாப்பிட்டு வந்து ஓல் ஆடுனுங்க. ஆபத்து பாவம் பிடிக்கிறான். மூஞ்சி மாறி போறான். கரும்பு ஓடுக்கு அந்த கீரிப்புல மாறிங்க தலை பிடிச்ச கம்பெனி ஆண்டி இருக்குது. ஆபத்துக்கு பாவம் தலை பிடிக்கிறா. எனக்கு ஒரு
ஒரே ரொம்ப நடக்க முடியல ரொம்ப ஊர்ல இருக்கு நான் என்ன நினைக்கிறேன் சாப்பிட்டு வெளியே படுக்காத அந்த ஊது வெளியே உனக்கு கட்சி நினைக்கிறேன் உடம்பெல்லாம் ஊதுல இருக்குன்ற அது கிடையாது ஒரே உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு என்ன ஒண்ணு சாப்பாடு கண்ட போக்குதா ஆமாங்க சாப்பிட முடியும் எதை சாப்பிட்டாலும் வாந்தி வர மாதிரியா இருக்கு இப்ப எப்படி இருக்கா அதனால இப்ப கர்ப்பமா இருக்க மாதிரியா மனசுக்கு தோணுது என்ன மாஞ்சி எவ்வளவு இருக்கா கற்பா இருக்காங்க என்னடி தேவையா மாஞ்சி எவ்வளவு இருக்கா கற்பா இருக்கான்றா மொழிவாத இருக்க நீ மொழிவாத இருக்க நான் உங்க ஊர் பக்கம் தண்ணி வரலையா முழுவா இருக்கு என் பைப்பில் வந்து தண்ணி காட்டேன் இல்லை மொழிக்கலாம் பிரெக்னெண்டா இருக்கு பிரசண்டா இருக்கியா நீ பிரசண்டா இருக்கிறது இந்த ஊருக்கு தெரியாது பிரெக்னென்ட்னா என்ன ஓ பிரதாச்சாரியா ஐயோ ஏன் ஆச்சரியம் அன்னைக்கு அறம் கட்டல அவங்க கூட உள்ள முடிக்கிட்டு ஊரை ஒன்னா போடுறியா கால அற வைடு கால அற வைய பாட்டி வலிக்குது பாட்டி அந்த புடி முக்கடி மாடுவோம் கால அற வைய அச்சுமா பாட்டி சரி நான் கொண்டே போன கடியா பாட்டி வலிக்குது பாட்டி எப்படி வலிக்கிறோம் பாட்டி இருக்க முதல் இருக்கும் அப்படிதான் இருக்கும் தலை வச்சது கொஞ்சம் கால அகல வச்சு முக்கு மாடுவோம் ஆயா ஆயா பையன் எங்க தடவறான் ஆயா என்ன ஆயா உன் படம் முதல்ல ஆயா படம் 1967 படம் தேங்கி போன படம் தான் சங்கமாக்கி அச்சாந்த போடுவான் ஏன்னா நானும் தான் இந்த கொடியை கண்டுபிடித்து உள்ள போதனை போட்டுறாயா வள்ளி கொடி தேவையா போனேன் தொப்புளி கொடுறா தொப்புளி கொடிதான் பொம்பளை சமாச்சாரா நேத்து உடஞ்ச போனடா மண்கோடல பிளாஸ்டிக் போடண்டா தேவையா போனா அது அவளுடைய பன்னீர் போடண்டா பன்னீர் போடும் ஐயோ 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 காத்து போனா தூணாவர் போட்டு நீ மாநாட்ட மாறியா சூத்து பத்துருவோம் அவருக்கு தூணாவர் போட்டுருவோம் பிள்ளை பார்த்த உடம்பு துப்புல ஒரு இடுப்புல ஒரு துணி போட்டு கட்டுங்கடா ஏந்திர இப்படி மேலே ஏந்திரு பாட்டி பிள்ளை பார்த்த உடம்பு ரொம்ப சுத்தமா இருக்கு பெஞ்சி உடம்பு பிள்ளை பார்த்த உடம்பு குளிப்பாடணும்னா என்ன சுத்தடி போட்டா பிஞ்சு உடம்பு பிள்ளை பார்த்த உடம்பு கொப்பளம் வச்சிருவோம் எங்க பார்த்தாலும் கொப்பிச்சிருந்தா ஜங்கமாக்கி பையா எல்லாம் ஒரு வாரத்துக்கு மின்னியா இருக்கணும் புது குடமா இருக்கணும் புது குடம் ஒரு வாரத்துக்கு மின்னிய பிடிச்சி தண்ணியா இருக்கணும் பழம் தண்ணி அது எட்டாந்து 3 குடம் தலையில ஊத்திட்டு எல்லாம் கம்மங்கூடும் கேவல் கலந்து எருமாட்டு தயிர் பசுமாட்டு தயிர் கலந்து அந்த கூழோட கலந்து காய்ச்சி எட்டாந்து ஒரு சும்மா கூட கொடுத்துட்டு ஒரு 3 இளநீ சீவு உள்ள கொடுங்கடா அவளுக்கும்
பால் கிடைக்கும், பிள்ளைக்கும் பால் கிடைக்கும். மீந்த பால் இந்த ஊர் டீ காலையும் கொடுக்கலாம். ஆனா எனக்கு போய் கால் போட்டு பெராஞ்சி வாங்கடா. பிராந்தி புண்ணாக்குண்டா பாட்டி. ஒரு கிலோ பனிக்கறி பாட்டி புள்ள பிறந்திருக்க பாட்டி. ஆம்பளை புள்ளையா பொம்பளை புள்ளையான்னு பார்த்து சொல்லு பாட்டி. அந்த கதையை கேட்காதேம்மா. ஏன் பாட்டி? இந்த பிள்ளை பேர் இப்ப மறுபூசி வேலை பார்த்து இந்த உதரத்தை பார்த்து என் கண்ணு பொட்ட விட்டு போச்சு. கண்ணு தெரியாதேம்மா. சரி பாட்டி. பார்த்தா சொல்லுவாங்க. எப்படி பாட்டி? தடிக்கணே மேலே வந்து தடிக்கணே வந்தா மழைக்குன்னு ஒன்னாவது பொட்ட புள்ள கிமிடி தர மாதிரி மழை அப்படியே தடிக்கணே எதுவும் பூச்சி மாதிரி தடி தர மாதிரி ஆம்பளை பிள்ளை தடி பார்த்து சொல்லுங்க. சரி பாட்டி. ஐயா ஐயோ 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 2024 இந்த குழந்தைக்கு 2 தானே இருக்கா? பாட்டி குழந்தை இங்க இருக்கு பாட்டி. தேவையா போல மேல தூக்கியாங்கன்றா. ஐயா ஐயோ ஐயோ ஐயம்மா 2024 ஒரு முருகா பீச்சு மாதிரி ஒரு குஞ்சும் ஒரு 2 கோட்டையும் இருக்கு. ஆம்பளை தொட்டில போடு. தொட்டில இருந்தா மாட்டு போவோம். ஏன்னா தவிர புண்ணாக்கு கிளியர் வச்சுக்கல. கொஞ்சம் 50 கண்ணங்களோ யாரார போனாலும் அந்த மடி மெட்டையடி அறிவிளையாடா அது மலையாடி அறிவி மூடனா அந்த மடி மெட்டையடி அந்த மடி மெட்டையடி பாரடா நிறமானத்திலே பாரடா பாட்டு விட்டு கண்மணிய தூங்கடா நிறமானத்திலே போராடி ராரி 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 வீடு போற அளவு பாரு கப்பனா பாடுறா அப்படியே வீடு வீடு அறுவடை தேவையா போறேன். வீடு வீடு நான் பாட்டியா அன்னை உன்னை தொட்டு போட்டா கண்ணா கண்டு விட்டேன். அன்னை உன்னை தொட்டு போட்டா கண்ணா கண்டு விட்டேன். கண்ணே என்னும் கண்மணியே தரடி கடிக்கடா நிலவனே நிலவ பாருடா இதுக்குள்ளே உனக்கு அம்மாக்கு அனுப்ப துண்ணி ஆட்டி தொட்டில ஆட்டி இருந்து துள்ளி அங்க போய் விடுது பாரு தேவையா. ஆமா அந்த பையன் தூக்கிட்டு பீர் 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 கத்துது இல்ல பிராண்டி பிராண்டி கத்துண்டா. கடுப்பா தோல் மேல ஒரு பாசி பார்த்தா தோல் பாக்க அம்மா அந்த அம்மா நாள் குழந்தை அம்மா ஒரு எனக்கு ஆசை இருக்கு. அந்த மாதிரி குழந்தை பிள்ளை கல்வி என்ற பிள்ளை அடி அடி இருக்கும் அடி யாரு பேட்டியா உன் மீது தாராட்ட கண்மணி அழுது தோல் மேல வச்சு பாடுறான். அது என்ன அது போய் அந்த குஞ்சு என் காதல் விட்டு ஆடுதுப்பா. அதுக்குள்ளே முண்டாயிட்டு போனேன். அம்மா நாள் குழந்தைல இருந்து அம்மா நீட்டு இருக்குவோம் குஞ்சு இப்பயா ஆளாவ எம்மா நீட்டுருவான். மடிக்க ஆயிடுவான். அதுக்குள்ளே தேவையா போகுது என்னமா விட்டு ஆடுதுப்பா. மரம்லையம்மா யாரும் எங்கேயும் முந்தினா பெரிய இதாயிடும். அதனால வீட்டுக்காரருக்கு ஆமா வீட்டுக்காரர் சொல்லணும். பொண்டாட்டில என்னாச்சு போனா என்ன போன முந்தி தொப்பங்க போனாங்களா கவுரி எடுத்து போனாங்களா என்னாச்சு பொண்டாட்டி ஐயோ
பொண்டாட்டி இல்ல என் பொண்டாட்டி தான்டா. முண்டைச்சி இல்ல ஆமா அவங்க வந்து உங்க பொண்டாட்டி இல்ல ஆமா 108 மகாராஜா ஐயோ பாறையில ஒரு ஜனம் தூங்கையில ஒட்டையடி பாதையில ஒரு ஜனம் தூங்கையில ஒட்டையா போகுலையா உன்னோட மனசு கெட்டவள் போல் வாடுலையா உன்னோட ஐயோ மகாராஜா என்னடா பொண்டாட்டிக்கு பொண்டாட்டி இருக்காங்கல்ல ஆமா குழந்தை பிறந்திருக்கு எப்படியா ஒரு சந்தோஷமான செய்தி சொல்றதுக்கு எனக்கு செய்தி சொல்றான். 108 வீடு வந்த உடனே நான் பயந்துட்டேன். அப்புறம் இங்க இருந்து போட்டு 2 ஊசி போட்டு போன உடனே அங்க பையன் கட்டாந்து பிறந்தேன். உங்க அம்மா அவன் பொண்டாட்டிய பையன் பிரசவம் பையன் போட்டேன் பையன் போட்டேன். சந்தோஷமான செய்திடா. எங்கடா புள்ள சாமி பையன் பாருங்க நான் ஒரு சுத்தம் கொடுத்தா உதடு கண்ணு நோண்டி கண்ணு நான் முந்தம் கொடுக்க வந்த முன்னாடி தூக்கி அப்படிதான் மேல வைக்கிறான் தூக்கி மூஞ்ச பாருங்க அந்த குழந்தை என் பொண்டாட்டி ஆட்டம் இருக்கா என்ன குழந்தை உங்களுக்கு ஒரு மாமாங்க 12 வருஷத்துக்கு குழந்தை இருந்து உங்க தாண்டூரா சாமியார் குழந்தை இந்த பையன் என் மூக்க பிடிக்க வந்துருக்காங்க. அம்மா சாமி அந்த ஆண்டவனோட அருளாலே நமக்கு புத்திர பாக்கியம் உண்டாச்சு. நம்ம புள்ளைய வந்து அதாவது பள்ளிக்கூடம் ஒரு மாமாங்க 12 வருஷத்துக்கு குழந்தை பிறந்திருக்கு. யாருடைய அருளால? அந்த ஆண்டவனுடைய அருளால. உங்க குலதெய்வம் தாண்டூரா சாமியார் அருளால. உங்க ஊர் என்ன ஊரு? கள்ளிக்காடு. உங்க பேரு என்ன பேரு? என் பேரு பத்தனாய்க்கர். உங்க பேரு வந்து ஊர் பேரு வரணும். அதனால நல்ல பேரு கள்ளி காத்தாடிக்க கள்ளி காத்தாடிக்க கள்ளி காத்தாடிக்க ஐயா ஓரணும் ஓடியாரணும் பள்ளிக்கூடம் போயிருக்கான். ஆமா பள்ளிக்கூடம் போயிருக்கான். இல்ல பள்ளிக்கூடம் போயிருக்கான். அப்பா அம்மா கூப்பிட்டாங்க சீக்கிரமா கூப்பிட்டாங்க. கள்ளி காட்டாருன்னு